உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் நல்லதுதான் பண்றாரு. இந்த 2026 குழந்தைங்களுடைய என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். துலாம் ராசிக்கு வந்து அதாவது எப்படின்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு டைம் பீரியட் தான். ஜூனுக்கு அப்புறமா வர்ற அந்த குரு பயிற்சி மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனை. காலபூசனுக்கு 8வது ராசி விருச்சக ராசி, அடிவாங்கன ராசின்னு பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு கருத்து உண்டு. ஜூனுக்கு பிற்பாடு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ பிளான் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அப்போ எல்லாம் சக்ஸஸ். துலாம் ராசிக்கு இந்த 2026 எப்படிப்பட்டதா இருக்கும் சார்? துலாத்துக்கு வந்து பழைய கடன்லாம் அடைச்சிடுவாங்க. தங்கம் 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 அப்படின்னு எந்த ராசி தங்கம் வாங்குறாங்களோ இல்லையோ, துலாம் ராசி கண்டிப்பாக தங்கத்தை வாங்கிறது, இல்லை யாராவது ஒருத்தர் ஒரு gift கொடுக்கறது, இல்லை யாராவது ஒருத்தர் ஒரு பரிசாக வாங்கி கொடுக்கறது, இந்த இதுக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு 1 கிராம் தங்கமாச்சியும் போய் கடையில் சந்தோஷமாக வாங்கிட்டு வர நிலை துலாமத்துக்காக கண்டிப்பாக உண்டு. வியாபாரத்தில் சக்ஸஸ் தேடி வரும். பார்ட்னர்ஷிப், கூட்டணி தைரியமாக சேரலாம். இந்த டயத்தில் வெற்றி, பெருமை, புகழ், பிள்ளைகளால் சந்தோஷப்பட வேண்டிய நிலை. அம்மா நான் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அம்மா எனக்கு வேலை கிடச்சிச்சு, அக்கா நான் இது பண்ணிட்டேன் இப்படின்னு பிள்ளைகளால், சகோதர சகோதரிகளால், அடுத்தவர்களால் அவங்க வெற்றியை பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய நிலைங்கிறது துலாம் ராசிக்கு டெஃபினட்டாக உண்டு. துலாம் ராசிக்கு வந்து அதாவது எப்படின்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு டைம் பீரியட் தான். ஒன்று இந்த கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் போய். இந்த கணவன் மனைவி உறவுன்னு வந்ததுன்னா நம்பிக்கை மட்டுமே மெயின். இந்த ப்ரூவ் பண்ணு, இந்த சோதிச்சு இது வந்து பெரிய சர்ச்சை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சந்தேகம்ங்கிறது வீட்டு வாசலில் வந்துருச்சுன்னா சந்தோஷம் பின்வாசல் வழியாக வெளியில் போயிடும். இந்த உலகம் இயங்குறதே ஒரு நம்பிக்கையில் தான். அந்த நம்பிக்கையை மட்டும் இவங்க வச்சுட்டாங்கன்னா கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் பொய்ன்னு தான் நான் துலாம் ராசிக்காக சொல்லுவேன். பெற்றோர் பெரியவர்கள் தேகத்தில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கணும். அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, அம்மா, சித்தி, பெரியம்மா யாரெல்லாம் நம்ம ஸ்தானத்துக்காக கூப்பிடுறோமோ, ஈவன் நம்ம ஸ்நேகிதரோட அப்பா அம்மா ஹெல்த்லலாம் கூட சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதை டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதுமானது. கனகதாரை ஸ்துதின்னு ஆதிசங்கரர் பாடின மகாலட்சுமி மந்திரத்தை தினமும் கேட்கறதும், தாமரைப்பூ துளசி வெள்ளிக்கிழமைகளில் சமர்ப்பணம் பண்ணுறதும் மிகப்பெரிய சந்தோஷம் கொடுக்கும் துலாம் ராசிக்கு. பிள்ளைகளால் சந்தோஷப்பட வேண்டிய பொற்காலம். நிச்சயமா சார். மேம் நீங்க சொல்லுங்க, துலா ராசிக்கு இந்த 2026 எப்படிப்பட்டதா இருக்கும்? துலாம் ராசிக்காரங்க நல்லா ஹாப்பியாகவே இருக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் மாற்றம், இடமாற்றம், நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. குழந்தை தாமதமாகறவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுடைய என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். வெளிநாட்டு பயணமா, வெளிநாட்டுக்காக பிள்ளைங்க படிக்கணுமா, வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கணுமா, தொழில் பண்ணணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும். தாய் தந்தவரோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி துலாம் ராசிக்காரர்களுக்கும் எது எடுத்தாலும் ஒரு வெற்றின்ற சூழ்நிலை இப்போ நல்லா இருக்குது. வழக்கு வியாஜங்களில் வெற்றி அடைகிறது, தேர்வு எழுதுறதுல, போட்டிகளில் நல்ல வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை அமைப்பு நல்லா இருக்குது. கொஞ்சம் தூக்கமின்மை ஏற்படும். அதனால் தூக்கமின்மை இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் அசதி, சோர்வுகள், பிரச்சனைகள் இருக்கும். மூத்தோர்கள்கிட்ட கவனமாக நடந்துக்கணும், மரியாதையாக நடந்துக்கணும். அவங்க கிட்ட வந்து திட்டு வாங்குறதோ சாபம் வாங்குறதோ வச்சுக்கக்கூடாது. அதேமாரி மூத்தவர்கள்ங்கிறது உங்களுக்கு வயது மூத்தவர்கள் எந்த உறவுகளாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிற சூழ்நிலை வரும். அதனால் பெரியவங்களோட ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறதும் நல்லது. புதிய முயற்சிகள், புதிய திட்டங்கள், அடுத்த கட்ட லாபங்கள், வளர்ச்சிகள், வெளிநாட்டு பயணங்கள், குழந்தை பேரு, புத்திரபாகிய அமைப்பு, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் நல்லா இருக்குது. துலாம் ராசிக்கு பயன்படுத்திக்கலாம். சார் நீங்க சொல்லுங்க. துலா ராசி இந்த ஆண்டு 2026 அரிமான ஆண்டு. ஏன்னு வச்சுக்கேன், குரு பகவான் வந்து ராசியை பார்க்குறாரு மிதுனத்திலிருந்து. அது ஜூன் வரலையும் இருக்கிறாரு. அப்போ பார்க்குறாரு. அப்புறம் ஜூனுக்கு பிற்பாடும் அவர் கடகத்து வரும்போது 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படின்னும்போது இப்போ இந்த துளாராசிகளுக்கு மிதுனத்திலிருந்து பார்க்கும்போது 3ஆம் இடத்தை பார்க்கும்போது எந்த ஒருத்தருக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு கடன் இருக்குது, இந்த இடத்த விற்றலாம், இந்த ஃப்ளாட் விற்றலாம், இந்த கடத்தை அடிச்சிடலாம், என்னுடைய பிரச்சனை பெருசாக இருக்குதுன்னா தாராளமாக விற்றலாம். விற்றுட்டு குரு பகவான் 6ஆம் மாதம் திருப்பி கடகத்து வரும்போது அவங்க அந்த கடத்தை அடிச்சுட்டு நல்ல இடமா வாங்குவாங்க.
அரிமான நல்ல இடமா வாங்குவாங்க. வேணா இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் நல்லது தான் பண்ணுறாரு இந்த 2026. அது எந்தெந்த வழி அவங்க குடும்பத்துக்கு தகுந்தாப்புல அவங்க சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா சூப்பரான ஆண்டு காலமாக இருக்குது இந்த 2026. ஓகே சார். மேம் நீங்க சொல்லுங்க உங்க ஸ்டைல்ல இவங்களுக்கான பரிகாரம் பிளஸ் இவங்களுக்கான பெர்சன்டேஜ். ஆக்சுவலாக இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் முருகன் தான் இவங்களுக்கு சரியான பரிகாரம். திருச்செந்தூர் முருகனை போய் வேண்டிட்டு வந்தாங்கனாவே இவங்க இந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். ஆக்சுவலாக இதுக்கு பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 75% கொடுக்கலாம். ஏன்னா ஜூனுக்கு அப்புறமா வர்ற அந்த குரு பெயர்ச்சி மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனை. மற்றபடி வந்துட்டு மீதி எல்லா கிரகமும் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பலனை தர்ற ஸ்தானத்தில் தான் இருக்குது. அதனால் மிக சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு. 2026ஆம் ஆண்டு துலாம் ராசி போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் மிக சிறப்பாக இருக்கும். ஓகே. அடுத்து விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்டதா இருக்கு சார் இந்த 2026? இந்த விருச்சிகம் வந்து கொஞ்சம் ராயல் பிளட்டு. நான் ராஜ குடும்பம், நான் போய் இதெல்லாம் கேட்குறதா, நான் போய் இதெல்லாம் பேசுகிறதா அப்படின்னு. நம்ம பாரத பிரதமரே விருச்சிக ராசி தான். அப்போது அதிகாரம் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அதேமாதிரி ஒரு சண்டைன்னு வந்துருச்சுன்னா இந்த பக்கமும் போக மாட்டாங்க, இந்த பக்கமும் போக மாட்டாங்க, லெவலாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கிட்டும் பேசாமல் அங்கிட்டும் பேசாமல் ஒரு மத்தியமமான நிலை விருச்சிகத்துக்காக இருக்கும். அதேமாதிரி தமிழ் வருட பிறப்பு, அது பிறந்ததுக்கு அப்புறமேலே ரொம்ப பெரிய சக்ஸஸ், கடல் கடந்து சுப செய்திகள், தொலை தூரத்துலேருந்து சந்தோஷமான செய்திகள் விருச்சிகத்துக்காக காத்திருக்கும். திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு திருமண பேச்சுக்கள் கண்கூட டக்குன்னு முடியறத உடனே பார்க்கலாம். அதே மாதிரி பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தைக்காக ரொம்ப நாள் காத்திருந்தேன் சார், டக்குன்னு சக்ஸஸ் ஆன செய்தி. இன்னும் பிள்ளை இருப்பவர்கள் என்னன்னு நீங்கள் ஒரு பலன் கேட்கலாம். அடுத்து ரொம்ப குதர்க்கமாக பிள்ளை இருப்பவர்கள் அந்த பிள்ளைகளின் மூலமாக பெருமைப்பட வேண்டிய தருணங்கள். குழந்தை படிப்பு முடிச்சிட்டான், குழந்தை வேலை கிடைச்சிச்சு, பையனுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு, பேரப்பிள்ளைக்கு காது குத்து, அந்த வயதுக்கு தகுந்த அளவுக்கு தாயாக இருந்தால் பிள்ளைகிட்ட இருந்தும், பாட்டியாக இருந்தால் பேரப்பிள்ளைகிட்ட இருந்தும் அந்த சந்தோஷத்தை குரு பகவான் கண்டிப்பாக கொடுத்துடுவார். ஒன்றே ஒன்று, பிரயாணங்களில் கைப்பையை கவனமாக வச்சுக்கணும், தவற விட வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். புது எலக்ட்ரானிக்ஸ் பொருள், புது ஃபோன் மாற்றுறது, இந்த ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் 16 வாங்குறது, சாம்சங் S25 அல்ட்ரா தான் வேணும்னு சொல்லி வாங்குறது, லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறது, அது தட்டி தூக்குறதெல்லாம் விருச்சிகத்துக்கே இருக்கும். அதை ஒரு இஎம்ஐ போட்டு வாங்குவாங்க. கிரெடிட் கார்டை தைரியமாக தேய்க்கிறதுல இவங்கள மாதிரி முடியவே முடியாது. முன்னாடி தேய்ச்சிங்க, பின்னாடியும் கிரெடிட் கார்டை தேய்ங்க, ஏதாவது லிமிட் இருக்கான்னு பார்ப்போன்னு. கிரெடிட் கார்டை ஃபுல் லிமிட்டை தேய்ச்சாலும் மினிமம் டியூ கட்டுற அளவுக்கு தைரியம் விருச்சிக ராசிக்கு இருக்கும், அதற்கான வரவும் வரும். ஸோ அப்போ இவங்களுக்கு நான் பெரிய பரிகாரம்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. குருவினுடைய அனுகிரகம்ங்கிறது சிறப்பாக இருக்குது. ஆதிசங்கரர் எழுதின சுப்பிரமணிய புஜங்கத்தை தினமும் காதில் கேட்கறது தான் ரொம்ப பெரிய பவராக இருக்கும். இப்படி அந்த மகான்கள் எழுதின மந்திரம் அவ்வளோ பெரிய ரிசல்ட் கொடுக்குது நம்ம லைஃப்லலாம். முருகனை பாடுங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அது விருச்சிகத்துக்கு. நிச்சயமா சார். மேம் நீங்கள் சொல்லுங்கள் விருச்சிகத்துக்கு 2026 எப்படி இருக்கு? கண்டிப்பாக நல்லா இருக்க போகுது. ஏன்னா விருச்சிக ராசியை வந்து ஜூன் மாதத்துக்கு மேலே குரு பார்வை செய்ய போகிறாரு. அதுக்கு முன்னாடியும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராகு வந்து எதையுமே பெருக்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவர். அவர் 4ல் உட்காந்துருக்காரு. அப்போ நல்ல பெரிய சொத்துக்கள் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குரு பார்வையால் இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலை நடந்துகிட்ருக்கு. திரும்பவும் அது நடக்கிறதுக்கும் நல்ல சான்ஸ் இருக்குது. புத்திரபாகியம் நல்லாயிருக்கும். திருமணம் தாமதமாகறவங்களுக்கு நல்ல திருமண அமைப்பு கிடைக்கும். காலபூசனுக்கு 8வது ராசி விருச்சக ராசி, அடிவாங்கன ராசின்னு பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு கருத்து உண்டு. அதே மாதிரியாகவும் தொடர்ச்சியாகவும் சில சங்கடங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தவங்களாகவும் அவங்க தான் இருந்தாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸாக நடக்கக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்குது. இதை பயன்படுத்திக்கோங்க. புதிய தொழில் முன்னேற்றம், வீடு கட்டுதல், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கிறது, நல்ல ஒரு குழந்தைகளோட படிப்பு விஷயங்கள், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, திருமணம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான அனைத்து சுப விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. எவ்வளவுதான் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்தாலும் உங்களுடைய ராசியவே குரு பார்க்கறதுனால அந்த சோர்ந்து போகக்கூடிய தன்மை இல்லாமல் குரு உங்களை வந்து பூஸ்டியாக கொண்டு போயிடுவார். இதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள் விருச்சிகத்துக்கு 2026 எப்படி இருக்கு? 2026 விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வந்து இப்போ அவர் இந்த 6ஆம் மாதம் ஜூனுக்கு பிற்பாடு இந்த மாறும்போது விருச்சிக ராசியும் பார்க்குறாரு, அதேமாரி 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து அரிமான ஆண்டு காலம். எப்படின்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் போது பொருள் சார்ந்த விஷயத்தில் அவங்க எது செஞ்சாலும் அது கொஞ்சம் பெருசாகவே, ஒரு வீடு கட்டினாலும் பெருசாக கட்டுவாங்க, ஒரு இடம் வேணாலும் பெருசாக வாங்குவாங்க. வாங்குகிற இடம் மெயின் ரோடாக இருக்கும், அந்த இடம் கொஞ்சம் போத இடத்துல விலை பயங்கரமாக விற்கும், பொருளாதாரத்தெலாம் அள்ளி கொடுத்துருவார் அவர்.
இந்த குரு பகவான் ஜூனுக்கு பிற்பாடு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ பிளான் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அப்போ எல்லாம் சக்ஸஸ், அந்த அமைப்பு இவங்களுக்கு உண்டு. அதேமாரியா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து எதையுமே எந்த ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதை பெருசாக கொஞ்சம் செய்யக்கூடாது. அவங்களுக்கு என்ன, இந்த முருகர் அவங்களுக்கு வந்து இப்போ சார் சொன்ன மாதிரியா திருச்செந்தூர் முருகரையோ இந்த மலை மேலே உள்ள முருகருக்கெலாம் போய் அவங்க வழிபட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து தீர்ந்துருவாங்க. விருச்சிக ராசிகளுக்கு ஓரளவுக்கு இந்த குரு பயிற்சி வந்து மாறத்துனால 2026 ஆண்டு அவங்க சிறப்பான ஆண்டு காலம் தான். ஓகே சார். மேம் நீங்கள் சொல்லுங்கள் இவங்களுக்கான பலன் பரிகாரம். ஆக்சுவலாக வந்து விருச்சிக ராசி இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா குரு வந்து ராசியை பார்க்குறாரு ஜூனுக்கு அப்புறமா, அதனால் மிக சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடு இருக்கு இல்லையா, வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகளுக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்துட்டு இவங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி இதுக்கு பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 80% கொடுக்கலாம். மிக சிறப்பாக இருக்குது இந்த வருஷம் விருச்சிக ராசிக்கு.